ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு புது வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு நம்ம வீட்டிலையே பாலாடையை எடுத்து வச்சு எப்படிங்க நெய் செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அதில் ரொம்ப வீடியோ லென்த்தாக போன காரணத்தினால பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நம்ம பிரிச்சுருக்கோம். அதில் பார்ட் 1 நேற்றே நம்ம போட்டாச்சு. பார்ட் 2 இன்றைக்கி போட போகிறோம். அதே மாதிரி பார்ட் 1 நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கீழே லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட் 1 அப்படியே உங்களுக்கு வீடியோ வந்துடும். நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் பார்ட் 2 பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதிலேருந்து பதத்தை நான் வெளியில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வாங்க நம்ம நெய்யை உருக்கிடலாம். நான் எத்தனை மணிக்கு எடுத்து வச்சேன் அப்படின்னா 6:10க்கு எடுத்து வச்சேன். இப்போ மணி 6:40 ஆகுது. ஒரு அரை மணி நேரம் வெளியில் இருந்துச்சு பதம், அந்த கூலிங் போகிற அளவுக்கு. இப்போ வாங்க நம்ம நெய் எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு சட்டியை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. சட்டி கொஞ்சம் காயட்டும். இங்கே பாருங்க, பதத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. நம்ம அடுப்பை ஸ்லிம்மில் வச்சிடலாம். ஸ்லிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து சட்டியில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இப்போ பதம் எல்லாத்தையுமே நம்ம அந்த சட்டியில் போட்டாச்சு. இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுறலாம். அந்த பதம் அப்படியே உருகும். கொஞ்சம் கூட கிண்டாமல் இருந்துடாதீங்க, அது பிடிச்சிக்கிறோம் கீழே. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு கிண்டுறப்ப கிண்டிகிட்டே தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கரைஞ்சிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோ எப்படி எடுக்கிறேனோ அதை அப்படியே தான் காட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் கூட நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லை, எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. அதோட அந்த கலரை பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும். அதெல்லாம் கீழே போட்டுருங்க எடுத்து. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் லைட்டாக இப்போ தான் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி
இந்த மாதிரி வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற டயத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லிம்மில் வச்சிடணும். இந்த அளவு வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா பிரிஞ்சு வர்றதுக்காண்டி நம்ம வந்து கல்லுப்பு போடுறோம். நெய் வந்து நல்லா வாசமாக வந்துட்டுருக்கு. இப்படியே வந்து நல்லா கிண்டிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இங்கே இருங்க, இருந்ததுக்கு வந்து நல்லாவே வித்தியாசம் தெரியுது. நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும். அப்படியே இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், இருந்ததுக்கு வந்து நல்லாவே நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை முருங்கீரை தான் வந்து ஆட் பண்ணணும். முருங்கீரை இல்லாதனால வந்து நான் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து முருங்கீரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கீரை இல்லாட்டி நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கருவேப்பிலை வந்து வெடிச்சு வரட்டும். அப்படி தானே மஞ்சளாக இருக்கிறியா? நல்லா கொஞ்சம் பொன்னிறமா அரவடைங்க. உங்களுக்கு கேட்டுச்சா? அந்த மஞ்சள் எல்லாம் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க.
இங்கே பாருங்க, முத இருந்ததுக்கு இப்போ வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, தெரியுதா? முத வந்து ஓவர் மஞ்சளாக இருந்துச்சு, இப்போ வந்து நெய்யாக மாறி இருக்கு. நீங்கள் வந்து கருவேப்பிலை போடுறத விட வந்து முருங்கைக்கீரை போடுங்க, அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து நெய் வாங்கியே ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்கள் இந்த மாதிரி வீட்டிலே வந்து பாலாடையை எடுத்து வச்சு சேர்த்து நெய் வந்து வீட்டிலே செய்கிறனால எங்களுக்கு கடையில் வாங்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த பிரியாணி அந்த மாதிரி செய்கிறப்ப கடை யூஸ் பண்ணுறதை விட வீட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேட்டரி வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நெய் வந்து நல்லாவே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு அமைக்கிடலாம். இப்போ வாங்க நம்ம வந்து நெய்யை வடிகட்டிடலாம். இங்கே பாருங்கள், எல்லா நெய்யும் வந்து நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கமகமன்னு இருக்குது நெய். வாசனையே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.